ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலையில் தினமுமே நடக்கக்கூடிய ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவான ஊஞ்சல் சேவா பற்றிய தகவல்களை முழுமையாக பார்க்கலாம். திருமலையில் தினமுமே 4 ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்கள் நடக்கும். இந்த 4 ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களும் உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமியை முன்னிலைப்படுத்தி நடத்தக்கூடிய சேவாக்கள். கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஸ்ரதீப அலங்காரா சேவா. இந்த 4 சேவாக்களும் உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு தான் நடக்கும். இதில் நம்ம ஊஞ்சல் சேவா என்று சொல்லப்படக்கூடிய டோலோத்சவம் சேவா பற்றிய தகவல்களை முழுமையாக பார்க்கலாம். இந்த 4 ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களுக்கும் 2 வகையான தரிசன டிக்கெட்டுகள் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்கள் என்றும் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் என்றும் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்தால் சேவாவையும் நம்ம திருமலையில் நேரடியாக பார்த்துட்டு சேவா பார்த்து முடித்தவுடனே அதே நாளில் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த 2க்கும் சேர்த்து தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோம். வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்தால் சேவாவை போய் நம்ம திருமலையில் நேரடியாக பார்க்க முடியாது. SVBC சேனலில் டிவி அல்லது யூடியூப் மூலமாக நம்ம சேவாவை பார்த்துக்கலாம். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் பெருமாள் தரிசனத்திற்காக நாம் செலக்ட் பண்ண தேதியில் திருமலைக்கு போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸை TTD ஆப் மூலமாகவோ TTD வெப்சைட் மூலமாகவோ நம்ம புக் செஞ்சுக்கலாம். இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸை ஆன்லைனில் 3 மாதங்களுக்கு முன்னாடியே TTD ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உதாரணத்திற்கு ஆகஸ்ட் மாதத்தில் தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் நவம்பர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங் தான் ஓப்பன் ஆகும். ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம புக்கிங் பண்ணும்போது நவம்பர் மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். அதே போல் செப்டம்பரில் நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணுறோம்னா டிசம்பர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் தான் TTD அந்த சமயத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது போல் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு முன்னதாகவே TTD ஆன்லைனில் எல்லா தரிசன டிக்கெட்டுகளும் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஒவ்வொரு மாதத்தினுடைய 3வது வாரத்தில் ஆன்லைனில் TTD இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் 1 ஊஞ்சல் சேவா டிக்கெட்டும் மேக்ஸிமம் 2 ஊஞ்சல் சேவா டிக்கெட்டும் புக் செஞ்சுக்கலாம். ஒரு ஊஞ்சல் சேவா டிக்கெட்டினுடைய காஸ்ட் 500 ரூபாய். திருமலை மற்றும் திருப்பதியில் TTD ரூம்ஸ் ஆன்லைனில் புக் செய்வதாக இருந்தால் ஏதாவது ஒரு திருமலை தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம். இந்த ஊஞ்சல் சேவா டிக்கெட்டை வைத்து TTD ரூம்ஸ் திருமலை அல்லது திருப்பதியில் நம்ம ஆன்லைனில் புக் செஞ்சுக்கலாம். அப்படி இந்த ஊஞ்சல் சேவா டிக்கெட்டை வைத்து TTD ரூம்ஸ் ஆன்லைனில் புக் செய்வதாக இருந்தால் ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒரே நேரத்தில் 2 தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் நீங்கள் ஒரு லாகின்ல இருந்து புக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. அகாமடேஷன் புக்கிங் எப்போ TTD ஓப்பன் பண்ணுறாங்களோ அன்றைய நாள் உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து திருமலை அல்லது திருப்பதியில் நீங்கள் TTD ரூம்ஸ் புக் செஞ்சுக்கலாம். தனி ஒரு நபருக்கு TTD திருமலை மற்றும் திருப்பதியில் ரூம் கொடுப்பது கிடையாது. அதனால் தனி ஒரு டிக்கெட் நம்ம புக் பண்ணியிருக்கோம்னா புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள நீங்கள் தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ID ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலாம். இந்த 4 ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களில் ஏதாவது ஒரு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவோ அல்லது ஆனுவல் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான தெப்போத்சவம், வசந்தோத்சவம், பவித்ரோத்சவம், புஷ்பயாகம் அல்லது ஜேஷ்டாபிஷேகம் போன்ற ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நீங்கள் புக் செய்து இருந்தீங்கன்னா அந்த டிக்கெட்ஸ் புக் செய்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ID மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி அடுத்த 180 நாட்களுக்கு எந்த ஒரு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸும் புக் செய்ய முடியாது. இந்த 180 நாட்கள் ஃப்ரீசிங் பீரியடை நீங்கள் டிக்கெட் புக் செய்த நாளில் இருந்து கணக்கில் எடுக்கக்கூடாது. உங்களுடைய தரிசன நாளில் இருந்து தான் கணக்கு எடுத்துக்கணும். நீங்கள் டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 180 நாட்கள் ஃப்ரீசிங் பீரியட் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு முறை இந்த டிக்கெட்டை புக் செஞ்சிட்டோம்னா அதற்கடுத்து அந்த டிக்கெட்டை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. நீங்கள் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்து உங்களுடைய தரிசன நாளில் இருந்து 180 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு தான் வேறு ஒரு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் ஏதாவது புக் செய்ய முடியும். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸுக்கு இருக்கக்கூடிய இந்த 180 நாட்கள் டைம் கேப்பை
₹300 ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய 30 நாட்கள் டைம் கேப்போடோ அல்லது அங்க பிரதட்சணம் சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய 90 நாட்கள் டைம் கேப்போடோ நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஊஞ்சல் சேவா டிக்கெட்டுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் காலை 11 மணி. ரிப்போர்ட்டிங் பிளேஸ் சுபதம் என்ட்ரன்ஸ். சுபதம் என்ட்ரன்ஸ் திருமலை கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு மாட வீதியினுடைய ஆரம்பத்தில் இருக்குது. இந்த சுபதம் என்ட்ரன்ஸும் நீங்கள் இந்த வீடியோனுடைய ஆரம்பத்திலேயே பார்த்துருப்பீங்க. சேவா ஆரம்பமாகக்கூடிய நேரம் மதியம் 2 மணி. ஊஞ்சல் சேவா திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அயன மஹாலில் தான் நடக்கும். திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வந்த உடனே கோவிலுக்குள்ளேயே ஒரு சின்ன லட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த லட்டு பிரசாதம் கொடுக்கக்கூடிய இடத்தை தாண்டி வந்தால் கை கழுவக்கூடிய வாஷ்பேஷன் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் இருக்கும். அந்த இடத்தை ஒட்டி தான் அயன மஹால் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணாடி அறை அமைந்திருக்கக்கூடிய மண்டபம் இருக்கும். இங்கே தான் ஊஞ்சல் சேவா நடக்கும். ஊஞ்சல் சேவா தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடியவங்க ஃபஸ்ட்டு மூலவர் வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசனம் பார்த்து முடிச்சிடணும். மூலவர் வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு சின்ன லட்டு பிரசாதம் வாங்கிட்டு அதற்கடுத்து நீங்கள் சேவா அட்டென்ட் பண்ணுறதுக்காக இந்த அயன மஹாலில் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஊஞ்சல் சேவாவிற்கான ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் ஷர்ட் வேஷ்டி வியர் பண்ணலாம் அல்லது குர்தா பைஜமா வியர் பண்ணலாம். பேண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். குழந்தைகளுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. தரிசனம் மற்றும் சேவாவிற்காக 11 மணிக்கு நீங்கள் சுபதமில் ரிப்போர்ட் பண்ணணும். க்யூவில் ஜாயின் பண்ணும்போது மொபைல் லக்கேஜஸ் ஸ்மார்ட் வாட்சஸ் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த பொருட்களை எல்லாமே ரூம் புக் செஞ்சுருக்கீங்கன்னா அங்கேயே வச்சுட்டு வந்துடலாம். இல்லைன்னா சுபதத்திற்கு முன்னாடியே மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் இருக்கும். உங்களுடைய ஊஞ்சல் சேவா டிக்கெட்டை காமித்து அங்கேயே உங்களுடைய பொருட்களை டெபாசிட் பண்ணிவிட்டு பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு இதே இடத்துலையே வந்து மறுபடியும் உங்களுடைய பொருட்களை நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம். க்யூவில் ஜாயின் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் செக்யூரிட்டி அஃபிஷியல் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை செக் பண்ணுவாங்க. அதற்கடுத்து க்யூவில் ஜாயின் பண்ண பிறகு டிடிடி அஃபிஷியல்ஸ் உங்களுடைய ஆதார் கார்டையும் அந்த டிக்கெட்டையும் சரி பார்த்துட்டு உங்களுடைய டிக்கெட்டில் ஒரு டிக் மார்க் போட்டு கொடுப்பாங்க. அதை கடந்து மறுபடியும் க்யூவில் வந்த உடனே பேக்கேஜ் ஸ்கேனிங்கும் பர்சனல் செக்கிங்கும் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ண உடனே லெஃப்ட் சைடில் ஒரு கிளாஸ் கேபினில் டிடிடி அஃபிஷியல்ஸ் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க நம்முடைய தரிசன டிக்கெட்டை சிஸ்டமில் ஸ்கேன் பண்ண பிறகு கம்பார்ட்மெண்ட்ஸ் முன்னாடி சில டிடிடி அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. அவங்களும் நம்முடைய டிக்கெட்டை ஒரு முறை சரி பார்த்துட்டு கம்பார்ட்மெண்ட் உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. கம்பார்ட்மெண்ட் கடந்து நம்ம வெளியே வந்த உடனேயே மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸும் க்யூவில் வந்துட்டு இருப்பாங்க. அவங்களோடய தான் நம்ம க்யூவில் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களோட க்யூவில் ஜாயின் பண்ண பிறகு மறுபடியும் ஒரு பேக்கேஜ் ஸ்கேனிங் அண்ட் பர்சனல் செக்கிங் இருக்கும். இதை கம்ப்ளீட் செய்து முடித்த உடனே க்யூவில் போய் நம்ம கோவிலுக்குள்ளே போயிடுவோம். கோவிலுக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் மூலவர் வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வந்துடணும். தரிசனம் பார்த்துட்டு வந்த பிறகு கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அயன மஹாலில் சேவாவிற்காக வெயிட் பண்ணணும். ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி கல்யாண உற்சவம் சேவா முடிச்சுட்டு 1:45 மணிக்கு தான் கல்யாண உற்சவ மண்டபத்திலிருந்து புறப்பட்டு வந்து இந்த அயன மஹாலுக்கு வருவார். மேலதாளங்கள் முழங்க மங்கள வாத்தியங்களோடு வெண்குடைகளோடு ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி அயன மண்டபத்திற்கு வந்தவுடனே அவரை மண்டபத்தில் உட்கார வைப்பாங்க. ஊஞ்சல் சேவா நடக்கக்கூடிய அயன மஹாலே அந்த கண்ணாடி அறைக்கு முன்னாடி வரிசையாக தூண்கள் இருக்கும். 2 தூண்களுக்கு நடுவில் ஒரு பெரிய கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. கயிறுக்கு பின்னாடி தான் பக்தர்களை வரிசையாக உட்கார சொல்லுவாங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி இந்த அயன மஹாலுக்குள்ளே வந்த உடனேயே அவர் இருக்கக்கூடிய அந்த பல்லக்கை கயிறுக்கு அந்த சைடு தான் முன்னாடி வைப்பாங்க. உற்சவமூர்த்தியினுடைய பல்லக்கு வந்து உட்கார்றதுக்காக இடையில கேப் விட்டுட்டு தான் அந்த 2 தூண்களுக்கு நடுவில் கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ முன்னாடி 2லேருந்து 3 வரிசையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு உற்சவமூர்த்தியை அப்படி பக்கத்தில் உட்கார்ந்து தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஒரு சில நொடிகளுக்காகவே நிறைய பக்தர்கள் பெருமாளை சீக்கிரமாகவே தரிசனம் செஞ்சுட்டு முன்னாடி வரிசையில் வந்து உட்கார்ந்துப்பாங்க. பல்லக்கு வந்த உடனே உற்சவமூர்த்திகளை கவர் பண்ணி சுற்றிலும் ஒரு பெரிய திரைச்சீலை வேஷ்டியோ அல்லது சேலையாலேயோ கவர் பண்ணிடுவாங்க. கவர் பண்ண பிறகு உற்சவமூர்த்திகளை அப்படியே அழைச்சிட்டு போய் கண்ணாடி அறைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஊஞ்சலில் உட்கார வைப்பாங்க. அந்த கண்ணாடி அறையில் நடுவில் ஊஞ்சல் இருக்கும், சுற்றியும் கண்ணாடிகள் இருக்கும். ஸோ எல்லா சைட்லேயும் உற்சவமூர்த்திகளினுடைய ரிஃப்ளெக்ஷன் நமக்கு தெரியும். உற்சவமூர்த்திகளை ஊஞ்சலில் உட்கார வைத்த உடனே ஸ்க்ரீனும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த 2 தூண்களுக்கு நடுவில் இருந்த கயரும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ முன்னாடி உட்கார்ந்திருந்த பக்தர்கள் எல்லாருமே கண்ணாடி அறைக்கும் இந்த தூணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பை ஃபில் பண்ணி முன்னாடி தள்ளி போய் உட்கார்ந்துருவாங்க. ஸோ சேவாவை ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த கண்ணாடி அறையும் ரொம்ப சின்ன அறை தான். மண்டபமும் சின்ன மண்டபம் என்பதனால நம்ம கடைசியாக உட்கார்ந்தாலும் நமக்கு உற்சவமூர்த்திகள் ஊஞ்சலில் இருக்கக்கூடிய சேவாவை நம்ம அழகாகவே பார்க்கலாம். எக்ஸாக்டாக 2 மணிக்கு சேவா
சேவா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மந்திரங்கள் படிப்பாங்க. 2:15 மணிக்கெல்லாம் சேவா கம்ப்ளீட் ஆகிடும். மகா தீப ஆரத்தி காமிப்பாங்க. அதற்கடுத்து அங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய எல்லா பக்தர்களையும் வரிசையாக போய் கண்ணாடி அறைக்குள்ள ஊஞ்சலை சுற்றி நம்ம உற்சவமூர்த்திகளை ஒரு முறை வலம் வரலாம். அது ரொம்ப சின்ன அறை என்பதனால நம்ம வலம் வரக்கூடிய சமயத்தில் நமக்கும் உற்சவமூர்த்திகளுக்கும் ரொம்ப சின்ன கேப் தான் இருக்கும். நம்ம அப்படி வலம் வரக்கூடிய சமயத்தில் பின்னாடி வலம் வரும்போது கண்ணாடியிலேருந்து அவருடைய ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு தரிசனம் பார்த்துட்டே ஒரே ஒரு முறை மட்டும் வலம் வர்றதுக்கு அலோ பண்ணுவாங்க. வலம் வந்துட்டு அந்த மண்டபத்திற்கு வெளியே வந்த பிறகு பெருமாளுக்கு அந்த சேவாவிற்காக நைவேத்தியமாக படைத்த முந்திரி, பாதாம், கல்கண்டு இந்த கலவையை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இந்த ஊஞ்சல் சேவாவில் உற்சவமூர்த்திகளை நம்ம ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் செய்கிற மாதிரி இருக்கும். சேவா பார்த்து முடித்த உடனே நம்ம கோவிலை விட்டு வெளியே வந்துட வேண்டியது தான். இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு நீங்கள் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்க்கணும். தரிசனம் பார்த்த உடனே கோவிலை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. தரிசனம் பார்த்துட்டு சின்ன லட்டு பிரசாதம் வாங்கிட்டு நீங்கள் இந்த ஊஞ்சல் சேவா மண்டபத்தில் சேவாவிற்காக வெயிட் பண்ணணும். சேவா முடிந்த பிறகு கோவிலை விட்டு நம்ம வெளியே வந்துடலாம். இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் சேவா முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த உடனே லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்து வாங்கிக்கலாம். ஊஞ்சல் சேவா பற்றி ஃபாலோவர்ஸ் கேட்கக்கூடிய சில கேள்விகளை பற்றி பார்க்கலாம். சிலர், நாங்கள் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாமா, சேவா கம்பல்சரியாக அட்டன் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. சேவா அட்டன் பண்ணணும் என்பது கம்பல்சரி கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் பார்த்துட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா அதற்கடுத்து சேவா பார்க்கறதுக்கு மறுபடியும் கோவிலுக்குள்ளே அலோ பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் உங்களுடைய டிக்கெட்டை சுபதமில் செக் பண்ணி கோவிலுக்குள்ளே அனுப்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் மூலவர் பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு சேவாவும் பார்த்துட்டு தான் கோவிலை விட்டு வெளியே வரணும். பட் உங்களுக்கு டைம் இல்லை அல்லது நீங்கள் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் பார்த்தால் போதும்னு நினைக்கக்கூடியவங்க மூலவர் தரிசனம் மட்டும் பார்த்துட்டு சேவா அட்டன் பண்ணாமல் கூட வரலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். அடுத்து ஒருத்தர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, 11 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுக்குறாங்க, 12 மணிக்குள்ளெல்லாம் மேக்ஸிமம் நாங்கள் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்து முடிச்சிடறோம், அதற்கடுத்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த ஊஞ்சல் சேவா மண்டபத்தில் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, ரிப்போர்ட்டிங் டைம் கொஞ்சம் லேட்டாக கொடுத்தா பக்தர்களுக்கு அது வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் 11 மணி என்று மென்ஷன் பண்ணக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு சற்று அதிக நேரம் கூட ஆகலாம். ஒவ்வொரு நாளும் கோவிலுக்குள்ள கூட்டம் எப்படி இருக்கும் என்பதை கெஸ் பண்ண முடியாது என்பதனால தான் அப்ராக்சிமேட்டாக காலையில் 11 மணி அப்படின்னு கொடுக்குறாங்க. 11 மணிக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணால் போதும். 11 மணிக்கு முன்னாடி நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டாம். எக்ஸாக்டாக 11 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லேட்டாக போகலாமான்னா மதியம் 12 மணிக்குள்ளே மேக்ஸிமம் ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா சேவா ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ நமக்கு அது சங்கடமாக இருக்கும். இதுதான் ஊஞ்சல் சேவா டிக்கெட்டினுடைய கம்ப்ளீட் ப்ராசஸ். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.